என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுகவையே மிஞ்சிவிட்டார் முதலமைச்சர் விஜய். நசநசன்னு புலம்பாதீங்க, என்னையா புது ஊர்ட்டா இருக்கு இதெல்லாம். எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். என்ன நடந்தது, இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். முதலமைச்சர் விஜய் திருச்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற நிகழ்வு அனைவருடைய மத்தியிலும் கவனம் பெற்று வருகிறது. பெருவாரியாக முதல்வர் விஜயை வரவேற்ற திருச்சி மக்கள் மத்தியில அவர் உரையாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாதிரியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? இந்த உரையின் எதிரொலியாக எதிர்க்கட்சிகள் பலரும் தங்களது விமர்சன பதிவை முன்வைக்க தொடங்கிட்டாங்க. அந்த வரிசையில முதல் ஆளாக வந்துவிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திருச்சியில பேசிய முதல்வர் விஜய் எதிர்க்கட்சிகளை விமர்சன அம்பினால் துளைத்து எடுத்திருக்கிறாரு. பதவியேற்பு விழாவிற்கு பின் எந்த பொது மேடைகளிலும் பேசாமல் இருந்த முதலமைச்சர் திருச்சியில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று உரையை ஆரம்பித்து அனல் பறக்க பேசியிருந்தார். இவ்வளவு நாள் தன் மீதும் தன் ஆட்சியின் மீதும் விமர்சனம் வைத்தவர்களை சூசகமாகவும் நேரடியாகவும் பேசியிருக்கிறார். இப்பவும் சொல்றேன், திமுக தாவேக இடையில தான் போட்டியே. உங்களுக்காக உண்மையாக உழைக்க வந்த இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடவே கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாராவது எந்த அள்ளுசில்லாவது நம்மளை தடுக்கவோ எதிர்க்கவோ பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா. ரிசல்ட் என்னவா வரும்னு அது உங்களுக்கே தெரியும் என்று பேசியிருக்கிறார். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றாக சேர்ந்துகிட்டு விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு கடைசி 5 நாளும் ஒரு கூத்து பண்ணாங்க. அதாவது விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி பெரும்பான்மை இல்லாமல் இருந்த நாட்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்று இருந்தது. நீங்க எப்போ தீந்து போன சக்தியோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்க நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாக மாறிடுச்சு. நீங்கள் எல்லாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா என்று வினவி இருக்கிறார். தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திமுகவும் மற்றும் பலரும் தினமும் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம் பரவி கிடக்கிறது. அதை தொடக்கத்திலேயே நீங்கள் தடுக்கவில்லை. இப்போது பழியை தூக்கி என்மேல் போடுறீங்க என்று பகிரங்கமாக கேள்வியை எதிர்க்கட்சிகளிடம் எழுப்பி இருக்கிறார். முதல்வர் விஜயின் இந்த பேச்சிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தான் இருக்கும் பதவிக்கான பொறுப்பை கொஞ்சம் கூட உணராமல் அக்கறை இல்லாம எந்த ஒரு தவறுக்கும் பொறுப்பேற்காம விஜய் பேசியிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய காவல்துறைக்கு அதிகாரிகளை நியமித்து விட்டால் மட்டும் போதுமா? நிர்வாகம் தானாக செயல்படுமா? என்னையா இது புது உருட்டா இருக்கு. இவர் மேல பழி போடுறாங்களாம். தனது ஆட்சியில இத்தனை குற்றங்கள் நடக்கிறதே, இத்தனை மரணங்கள், பெண்கள் பாதுகாப்பு இல்லையே, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட முகத்திலோ பேச்சிலோ கவலை வருத்தம் தெரிந்ததா? இது தன்முனைப்பு இல்லாமல் வேறென்ன என்று விமர்சிச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் முந்தைய ஆட்சிதான் காரணம் என்று கூறுகிறார் முதல்வர். இதுதான் மாற்றமா? முந்தைய ஆட்சியில நிதி மோசமாக இருந்ததை இப்போதுதான் கண்டுபிடிச்சீங்களா? இவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு கூட்டு சதி செய்தார்களாம், சூழ்ச்சி செய்தார்களாம். அப்புறம் வேறு என்னவெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று விமர்சிச்சிருக்கிறார். மேலும் கத்தி பேசினா, கத்திப்பட டைலாக்லாம் பேசினா எல்லாம் உண்மையாயிருமா?
தான் பேசுவதற்கு ஏதாவது ஆதாரத்தை இன்றைய முதலமைச்சர் காட்ட முடியுமா என்று வினவியிருக்கார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தாவேக்க நடத்த துவங்கிய குதிரை பேரத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அமமுக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரின் வீடியோ சாட்சி இருக்கிறது. அதிகார வலைவீசி விலைபேசி தலைமைச் செயலகத்தின் கீழ்மாடியில ராஜினாமா செய்ய வைத்த அரசியல் கேவலத்தை பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட நீங்கள் இன்னும் பேசவில்லை? எங்களை மற்றும் பலர் என்று வாயளவில் சொல்லும் இவர்கள் அடுத்து இங்கிருந்து யாரை இழுக்கலாம் என்றே மனதளவில் 24 மணி நேரமும் அஇஅதிமுக நினைப்பாகவே இருக்கிறது ஏன்? ஆனா ஒண்ணு, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எதுல? மக்களை ஏமாத்துறதுல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதுல. அதுல நீங்க திமுகவை மிஞ்சிதான் இருப்பீங்க போல. எல்லோரையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க கோட்டு போடுங்க, போயஸ் கார்டன்ல வீடு கூட வாங்குங்க, யாரு கவலைப்பட்டா? உலகமே உங்களை சுத்தி தான் இயங்குற மாதிரி சும்மா நச நசன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க என்று தன்னுடைய விமர்சன பிளம்பை கக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே அதிமுக கட்சி பிளவு, அதிமுகவினர் தாவேக்காவில் இணைவது போன்ற கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளால எரிச்சலடைந்திருக்கக்கூடிய இபிஎஸ் முதலமைச்சரின் பேச்சுக்கு தன்னுடைய முழு கருத்து மற்றும் அரசியல் கோபத்தை காட்டியிருக்கிறார் என்று கூறி வருகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இன்னும் எத்தனை விமர்சனங்களுக்கு உள்ளாக போகிறதோ முதல்வரின் திருச்சி உரை. அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் பார்க்கலாம். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.